ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலின் நல்வாழ்த்துக்களை எம்எல்டி குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. முடிந்து போகும்போது ஒருவரை ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலின் அன்பை வாழ்த்துதல் மூலமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள், ஒரு சந்தோஷமான ஒரு நாள் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த உன்னதமான இந்த நாள். எத்தனை பேர் அதை ஆமேன் என்று சொல்றீங்க? ஏன் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் முன் சொன்னது போல, அவர் மரித்தார். ஆனால் மரணத்தோடு அவருடைய வாழ்க்கை முடியவில்லை. அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுதல் இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு மீட்பின் இரட்சிப்பை நமக்கு கொடுத்து, வாழ்க்கையிலே நமக்கு நேரிடுகிற சோதனைகளாக இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நேரிடுகிற பாரமான காரியங்களாக, நம்முடைய வாழ்க்கையில எவைகள் நேரிட்டாலும் அவை எல்லாம் நாம் தாண்டி போக அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பலன் எதில் உண்டானது என்றால் அவருடைய உயிர்த்தலின் மூலமாக அது நமக்கு உண்டாகியிருக்கிறது. நம்முடைய சொந்த ஞானத்தினாலேயோ இல்லை என்றால் நம்முடைய சொந்த ஒரு முயற்சி பிரயாசத்தினாலேயோ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிராக இல்லாவிட்டால் நமக்கு நேரிடுகிற காரியங்களை நாம் சமாளிக்கிறது கிடையாது. அவை எல்லாவற்றையும் நாம் தாண்டி வருகிறோமானால் அந்த கிருபையை நமக்கு அளித்தது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. ஆகவேதான் ஒவ்வொரு வருடமும் உலகம் எங்கும் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த நாளிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த உயிர்த்தெழுதலை நினைத்து இன்றைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நீங்களும் நானுமாக ஒரு குடும்பமாக இந்த கால்வலை கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு கரங்கள். ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளிலும் உங்களோடு கூட அவருடைய வார்த்தையை மிக சுருக்கமாக நான் வைக்க நான் விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோமாக. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தை நம்முடைய கரத்திலே நாம் திருப்பிக் கொள்ளுவோம். அதே வேளையிலே லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரமும் நம்முடைய பக்கமாக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். இந்த இரண்டு பகுதியில் இருந்து கர்த்தர் நம்மோடு அவர் பேச போகிறார். Matthew's Gospel chapter 28 verses 7. இப்படியாக நாம் வாசிக்கிறோம். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று சொல்லுங்கள். இந்த அதிகால வேளையில என் அப்பன் இயேசுவை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற, அவருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடி கொண்டிருக்கிற அருமையான திருச்சபையாரே, உங்களுக்கு கர்த்தர் சொல்லும்படியாக அவர் எனக்கு தந்த இந்த வார்த்தையிலே ஒன்று, எழுந்தார். எழுந்தார். இன்றைக்கு அந்த வார்த்தை இன்றைக்கு சபைக்கு கர்த்தர் வைக்கிறார். இன்றைக்கு உலகெங்கும் எல்லா திருச்சபைகளிலும் அவருடைய இந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிற நேரம், அவர் உயிர்த்தெழுந்தார் என்று பேசுவார்கள், பயப்படாதே என்று பேசுவார்கள், வந்து பாருங்கள் என்று பேசுவார்கள். இப்படியாக அநேகர் இந்த நாளிலே அநேக காரியங்களை பேசிக்கொண்டிருக்கிற நேரம், நம்முடைய திருச்சபைக்கு கர்த்தர் சொல்லும்படியாக சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், செய்தியினுடைய தலைப்பாக எழுந்தார். எழுந்தார்.
அவர் எழுந்திருக்க காரணம் என்ன? ஏன் அவர் மரித்தோரிலிருந்து அவர் எழுந்தார் என்று பார்க்கும்போது வேதத்திலே நம்ம அதை பார்க்கிறோம். லூக்கா 24 அதிகாரம் 7 வசனத்தில் நாம் அதை பார்க்கும்போது இப்படியாக நாம் வாசிக்கிறோம். Luke's Gospel chapter 24 verses 7 says like this: மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார். வேதம் தெளிவாய் திட்டவட்டமாக சொல்லுகிறது, 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் உயிர்த்தெழ வேண்டும் என்ற அந்த இடத்துல வார்த்தை எழுதப்படல, எழுந்திருக்கவும். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானா, அங்கே ஆக்கியோன் இப்படியாய் சொல்லுகிறான். அந்த காரியம் வேத வாக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. வேத வாக்கியம் நிறைவேறும்படி கலிலேயாவிலே அன்று அவர் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக அவர் எழுந்தார் என்று மத்தேயு 28:7 நம்ம வாசிக்கிறோம். மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த இடத்துல இல்ல, மேல அதற்கு மேல உள்ள வசனம் அப்படி சொல்லுகிறது அவர் உயிர்த்தெழுந்தார் என்று. ஆனால் 7ஆம் வசனத்துல வரும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை 3ஆம் நாளிலே எழுந்திருக்கவும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எழுந்தார் என்று வேதம் திட்டவட்டமாக அவர் சொன்னதை நிறைவேற்றினதை வேதம் நமக்கு இங்கே காட்டுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வேத வாக்கியம் நிறைவேற, அவர் சொன்னதை அவர் நிறைவேற்ற, அவர் மரித்தோரில் இருந்து அவர் என்ன செய்தாராம்? எழுந்தார். அப்போ மரித்தோரிலிருந்து அவர் எழுந்திருக்கணும்னா அவருக்குள்ளாக உயிர்த்தெழுதலின் வல்லமை அவருக்குள்ளாக வாசமாயிருந்தது. ஆமென். அவருக்குள்ளாக அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இருந்தபடினால்தான் அவர் சொன்னபடியே அவர் மரித்தோரில் இருந்து வேத வாக்கியம் நிறைவேற அவர் எழுந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவருக்குள்ளாக அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இருந்தபடினாலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து அவர் எழுந்தார். தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவர் திருச்சபைக்கு நேராக கொண்டு வருகிற ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தவராய், பாதாளத்தை வென்றவராய், மரித்தோரில் இருந்து அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு அவர் எழுந்தார் என்றால், இந்நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற, அவருடைய உயிர்த்தெழுதலின் மேல் நம்பிக்கை உடையவர்களாய் இந்த கால வேளையில, இந்த அதிகால வேளையில அவரை மகிமைப்படுத்தும்படியாக கடந்து வந்திருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்ததானே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த காலவல் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டும், இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அவர் விரும்புகிறார்? ஏன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் நம்முடைய திருச்சபையினிடத்திலே இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒவ்வொருக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் ஏன் எதிர்பார்க்கிறார்? ஆனால் அவருக்குள்ளாக அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இருந்தபடினாலே அவர் ஒரு காரியத்திலிருந்து, அப்படியானால் மரித்தோரிலிருந்து அவர் எழுந்திருக்க கூடுமானால் இந்த நாட்களிலே இன்றைய காலங்களிலே நாம் எழுந்திருக்க வேண்டிய அநேக காரியங்களில் இருந்து நாம் எழுந்திருக்க வேண்டுமானால் நமக்குள்ளே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்ததான அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளாக இருக்குமானால் அநேக காரியங்களில் இருந்து இந்த நாட்களிலே நாம் எழும்ப முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆமா, அப்ப உயிர்த்தெழுதலின் செய்தி என்ன? என் ஆண்டவர் எழுந்தார், அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்கள்ல எழும்ப வேண்டும், எழுந்திருக்க வேண்டும், எழுந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, இங்கே என் ஆண்டவர் அவர் சொன்னதை அவர் செய்து முடித்தார். செய்ததை நமக்கு எழுதி கொடுத்து இன்றைக்கு அதை தியானிக்கும்படி, அதை பார்க்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறாரானால், இன்னொரு காரியத்தையும் என் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக அவர் வைக்க விரும்புகிறார். அது என்னவென்றால், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்ததோடு அவர் இருந்து விடாமல், அவர் தன் பிதாவிடத்திலே அவர் போகும் முன்பாக தான் எழுந்திருந்தது போல சிலரை அவர் எழுந்திருக்க செய்து அதற்கு பிற்பாடு அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை அவர் செய்தார், தன் வாழ்க்கையிலே அதை செய்தார். அவர் செய்தது போல மற்றவர்களும் செய்ய வைத்து விட்டு அவர் பரலோகத்திற்கு போனார். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், அவருடைய பரத்திற்கு அவர் போவதற்கு முன்னதாக இந்த காரியம் அவர் செய்திருக்கிறார் என்றால் அது எவ்வளவு அவசியம் என்பதை அவர் அறிந்திருந்தபடினாலே அதை அவர் செய்ததை அவர் நமக்கு எழுதி கொடுத்து போயிருக்கிறாரா? அப்படியானால் இந்த உயிர்த்தெழுதலின் ஆராதனையில் பங்கெடுத்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, இந்த நாட்களிலே நாம் எழுந்திருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது என்று கர்த்தர் விரும்புகிறார். எழுந்திருக்கணும். இன்றைக்கு எந்தெந்த காரியங்கள் நாம் எழுந்திருக்க வேண்டும் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இங்கே என் அப்பன் இயேசு மரித்தோரிலிருந்து அவர் மரித்தார். எல்லோரும் அடக்கம் பண்ணப்படுகிறது போல, மரித்தவர்கள் அடக்கம் பண்ணப்படுகிறது போல அவரும் அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் ஒன்று, அவர் அவர்களிடத்தில் இருந்து, மரித்தோரில் இருந்து அவர் எழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு மரணம் ஒன்று இருந்தது, அதிலிருந்து அவர் எழுந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மரணம் போன்ற இந்த நாட்களில் எந்தெந்த காரியங்கள் நம்மால் எழுந்திருக்க முடியாதபடிக்கு நம்மளை இந்த நாட்களில் நடத்துகிறதோ அந்த காரியத்திலிருந்து இந்த நாட்களில் நாம் எழுந்திருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உயிர்த்தெழுதலின் செய்தியாய் அவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எழுந்திருக்க வேண்டும். வேதத்திலே அவர் செய்ததை நம்ம பார்க்க போகிறோம். இப்பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள், லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே ஒரு சில காரியங்கள் அங்கே நடக்கிறது. அந்த காரியத்தில் என் தேவனாகிய கர்த்தர், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அவர்களை எழுந்திருக்கும்படியாக செய்தார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். எந்த காரியத்திலே அவர்கள் எழுந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் அவர்களை நடத்தினார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இங்கே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்ததை அறியாது இருந்து தம்முடைய மக்கள் என்ன செய்கிறார்கள்? கீழே நீங்கள் அப்படியே 10ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்துக் கொண்டே வந்தீங்கன்னா, பேதுரு அந்த காரியங்களை கேட்டு எழுந்திருந்து கல்லறையின் இடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகள் தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனார். அன்றைய தினம் அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். இங்கே நம்ம பார்க்கிறோம், பேதுரு போய் பார்க்கிறார், பார்த்து ஆச்சரியத்துடன் திரும்பி வருகிறார். அந்த நேரத்தில் 2 பேர் அங்கே இருக்கிறார்கள். அந்த காரியங்களை கேட்கிறார்கள். அறிந்தவர்களாய் அவர்கள் எம்மாவூருக்கு அவர்கள் கடந்து போகிறார்கள். போகும்போது இந்த காரியங்களை குறித்து பேசிக்கொண்டு போறாங்க இவர்கள் இருவரும். ஒரு சுருக்கமாக இதை நான் சொல்லிக் கொண்டு போகிறேன். அவர்கள் பேசிக்கொண்டு போகும்போது அவர்களோடு கூட வேதம் சொல்லுகிறது 16ஆம் வசனத்திலே,
ஆண்டவராகிய இயேசுவும் அவர்களோடு கூட நடந்து போனார் என்று 15ஆம் வசனத்தில் நம்ம அதை பார்க்கிறோம். When you see the verse 15 says like this, ஆண்டவராகிய இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போனாராம். 16ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, ஆனாலும் அவரை அவர்கள் அறியாதிருந்தார்கள். அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டதாம்? மறைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டு போகிறார்கள். யாரை பற்றி? பேதுரு சொன்ன காரியங்களை கேட்டு அதை பற்றி பேசிக்கொண்டு போகிறார்கள். யாரை பற்றி பேசிக்கொண்டு போகிறார்களோ அவரும் அவர்களோடு கூட போகிறார். ஆனால் அவர்களோ அவரை அறியாதவர்களாயிருந்தார்கள். இந்த நாட்களிலும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நன்கு பாடுகிறவர்களாக இருப்பாங்க. அவரை பற்றி மற்றவரிடத்தில் பேசுகிறவர்களாக இருப்பாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆச்சரியத்துடன், இல்லை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லிக்கொண்டே போகலாம், எல்லாம் செய்வாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இருக்கிறத அவர்கள் அறியாதவர்களாக இருப்பாங்க. இங்க அப்படி யாராவது நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோமா? அந்த விதமாய் ஆண்டவரை பற்றி பாடுகிறோம், ஆண்டவரை பற்றி பேசுகிறோம், ஆண்டவரை பற்றி சொல்லுகிறோம். ஆனால் அந்த ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறதை அறியாதவர்களாய் யாரும் நம்ம அப்படி அமர்ந்திருக்கிறோமா? தேவனுடைய சனமே, பாடுவதும் பேசுவதும் சொல்லுவதும் பெருசல்ல. அவரை பற்றி சொல்லுகிறோமே, அவரை பற்றி பேசுகிறோமே, அவரை பற்றி பாடுகிறோமே, அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்தவர்களாய் நாம் இருப்போமானால் அதனுடைய மேன்மையே வேற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறதை அறியாதவர்களாக நாம் இருந்து நாம் பாடி பிரயோஜனம் இல்லை, நாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை, நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. தேவனுடைய சனமே, ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். என்னோடு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமுள்ளவர்களாய் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இவர்களோ அறியாதவர்களாய் இருந்தாங்க. தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் அப்படியே பேசிக்கொண்டே வராங்க. பேசிக்கொண்டே வரும்போது 25ஆம் வசனத்துல இப்போ ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுகிறார். ஏன் ஆண்டவர் பேசுறார்னா 24ஆம் வசனம் அதற்கு முன்னாடி வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன் ஆண்டவர் பேசுகிறார் என்று. அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். இந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த இடத்துல அவர்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் சொல்லுகிற இந்த காரியம் எல்லாம் நீங்கள் அறியாதவர்களா இருக்கிறீங்களே, இவை எல்லாம் சம்பவிக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசிகள் கொண்டு வேத வாக்கியங்கள் நிறைவேற இவை எல்லாம் உங்களுக்கு நடந்தது என்று சொல்லுகிறார். அப்பொழுதும் அவர்கள் அவரை அறியவில்லை. இந்த விஷயத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்லும் போதும் அவர்கள் அவரை அறியவில்லை. தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா கீழே நம்ம வாசிக்கிறோம் 28ஆம் வசனத்துல 29ஆம் வசனத்திலிருந்து அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கீரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது
அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களுக்கு நமக்கு விளக்கம் காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு கூட இருந்தவர்களுக்கும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியிலே நடந்தவைகளையும் அவர்கள் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இவ்வளவு காரியங்களை நான் ஏன் வாசித்தேன் என்றால், நீங்கள் வாசிக்கும் போதே நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்பதற்காகத்தான். இங்கே நம்ம பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் பேசிக்கொண்டு வருகிற எல்லாம் நீங்கள் அறியாதவர்களா இருக்கிறீர்களே. மோசே முதற்கொண்டு தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியங்கள் வேத வாக்கியம் நிறைவேற அது அப்படி நடந்தது என்று சொல்லும் போதும் அவர்கள் அறியாதவர்களா இருந்தார்கள். ஆனால் எப்பொழுது அவர்கள் அவரை அறிந்து கொண்டார்கள் என்றால், நாம் வாசித்த வண்ணமாக அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்த போது, இந்த காரியம் நடந்த வேளையில அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவரை அறிந்தார்கள். எதை வைத்து அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது? அங்க ஒரு காரியம் நடந்தது. அந்த காரியத்தை அவள் கண்ட உடனே அவர்களுடைய பிளாஷ்பேக் எங்கே அவங்க போகுதுன்னா, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் ஜீவித்த போது 5 அப்பம் 2 மீன்களை எடுத்து அவர் அதை ஆசீர்வதித்து கொடுத்ததை அவள் நினைக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர் சீஷர்களோடு கூட அமர்ந்து அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து பிட்டு அவர்களுக்கு கொடுத்ததை அறிந்த இவர்கள் இப்பொழுது உணர்வடைகிறார்கள், தேவனை அறிகிறார்கள். என்ன அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை நம்ம அந்த இடத்துல பார்த்தோம். 32 வசனத்துல அவர்கள் அப்பதான் அவர்கள் அறிந்த உடனே அவர்கள் என்ன செய்றாங்க, நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா, அப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னே அவர் சொல்லும் போது அவர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எழுந்திருக்கு. ஏதோ அவருடைய இருதயம் மாற்றத்திற்குள்ளாக அவருடைய இருதயம் ஒரு காரியத்தை செய்திருக்கு. ஆனா அப்போ அவங்க அதை அறியல. எப்போ அதை அறியறாங்கன்னா, அந்த அப்பத்தை எடுத்து அதை பிட்டு அதை ஆசீர்வதித்து கொடுத்த போது அவர்கள் அவரை அறிந்தாங்க. பாருங்க, அப்போ அவர்களுக்குள்ளாக ஒரு உணர்வு என்ன வருதுன்னா, அந்த நேரம் அவர்கள் சொல்றாங்க பாருங்க, அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்கள் நம்மளுக்கு விளக்கி காட்டின போது, மேல அவர் பேசும்போது அவர்களுக்கு உணரல, அறியல. ஆனால் என் ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர்களுக்கு செய்யும் போது அப்பொழுது அவர்கள் அவரை அறிந்து கொண்டார்கள். அறிந்து கொண்ட போதுதான் அவங்களுக்குள்ளாக அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அவர்களுக்குள்ளாக அது எரிந்த போதுதான் அங்கே வசனம் சொல்லுகிறது, நாம் வாசித்தோம் அல்லவா 33 அந்நேரமே. அவங்க டைம் கொடுக்கல, சமயத்தை பார்க்கல, வேலை வரட்டும்னு பார்க்கல, கொஞ்ச நாள் பொறுக்கலாம் என்று அவர்கள் காத்திருக்கல. அந்நேரமே அவர்கள் என்ன செய்தார்களாம், எழுந்திருந்து அப்போ என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தவர். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களாய் இருந்த அவருடைய மனக்கண்களை அவர் திறந்த போது அவரை அறிந்தவர்கள் அந்நேரமே எழுந்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய அப்பன் இயேசுவை அவர்கள் அறிந்த போது அவர்கள் எழுந்திருந்தார்கள். காலவல் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய சனமே, அநேக நேரங்கள் நான் சொன்னது போல நாம் பல காரியங்கள் நாம் அவருக்காக நாம் செய்கிறோம், பாடுகிறோம், சொல்றோம், பேசுறோம், எல்லாம் சரி. ஆனா அவர் நம்மோடு கூட இருக்கிறது நாம் அறியாதவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆனால்
அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல அநேக நேரங்கள் இவர்களுக்கு ஆண்டவர் செய்தது போலதான் ஆண்டவர் அநேக காரியங்களில் நம்மோடு அவர் இடைபடுகிறவராக இருக்கிறார். சில அற்புதங்களை நமக்கு செய்யும் போது, சில அதிசயங்களை அவர் நமக்கு செய்யும் போது, பல நன்மைகளை அவர் நமக்கு செய்யும் போது, அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறியும்படி அவர் செய்கிறாரே. நம்முடைய வாழ்க்கையில நாம் எத்தனை முறை நம்ம அதை அனுபவித்திருக்கிறோம். பலவீனங்கள் வரும்போது, வியாதிகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது, பசி பட்டினி வரும்போது, நிந்தை அவமானங்கள் வரும்போது, பல சூழ்நிலைகள் நாம் கடந்து போகிற வேளையிலே நாம் அவரை பாடும்போது, அவரை பேசும்போது, அவரை பற்றி சொல்லும் போது அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறியாதவர்களாய் நாம் இருக்கும்போது, இந்த விதமான சூழ்நிலைகள் வருகிற வேளையிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் அடையாளங்களினாலும் நன்மைகளினாலும் ஏதோ ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்யும் போது அந்த நேரம் நாம் அவரை அறிகிறோம் அல்லவா? ஒரு காரியத்தில் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு நன்மை செய்யும் போது அவரை நாம் நினைக்கிறோம் அல்லவா? அந்த நேரம் தான் நாம் அவரை அவரை அறிந்து கொள்ளுகிற நேரமாய் இருக்கிறது. இப்ப எத்தனை காலங்களிலே ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்து அவரை அறியும்படி நம்மளை வைத்து நம்மளை நடத்தின போது நாம் எழுந்திருந்திருக்கிறோமா? நாம் எழும்பி இருக்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். யோசித்து பார்க்கணும். இவர்கள் அதை சரியாய் பயன்படுத்திக் கொண்டார்கள். ஒரு டைம் அவரை அறியாதவர்களாக இருந்தாங்க, பேசும்போது அறியல. ஆனால் ஒரு காரியத்தை அவர்களுக்கு அவர் செய்த போது அவர்கள் அவரை அறிந்து கொண்டார்கள். அறிந்து கொண்ட மாத்திரத்திலே அவர்கள் எழுந்திருந்தார்கள். தேவனுடைய சனமே, இந்த அதிகாலையிலே கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே நாம் எழுந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு எந்தெந்த காரியங்களை நாம் எழுந்திருக்க முடியாதபடிக்கு நம்மளை அப்படியே அதற்குள்ளாக நம்மளை நடத்துகிறதோ அந்த விஷயத்திலே, அந்த காரியத்திலே, அந்த பலவீனத்திலே நாம் எழுந்திருக்க வேண்டும். இன்னமும் நாம் எழுந்திருக்காமல் நாம் இருப்போமானால் அவருடைய அற்புதங்களோட அதிசயங்கள், அவருடைய நன்மைகளோட ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்று அந்த நேரம் அவரை நினைத்து அறிந்த நாம் இதுவரையிலும் இன்னும் எழுந்திருக்க முடியாத ஒரு நிலையிலே இன்றைக்கு இந்த காலையிலே அவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருப்போமானால் இந்த உயிர்த்தெழுதலின் செய்தியாக என் ஆண்டவர் இந்த வேளையிலே அவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எழுந்திருக்க முடியாது இருக்கிற நிலையிலே இந்த வேளையிலே நீங்கள் எழுந்திருக்கும்படி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மரித்தோரில் இருந்து எழுப்ப அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அவருக்குள்ளாக இருந்தது போல இந்த காலையிலே உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை என் ஆண்டவர் இப்பொழுது அவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை இந்த வேளையிலே லெட்ஸ் ரிசீவ் தி பவர் ஆஃப் தி glory. எழுந்திருக்க வேண்டும். எழுந்திருக்கும்படியாக அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த வேளையில் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஒவ்வொருக்குள்ளாக அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை தேவன் அனுப்பி கொண்டிருக்கிறார். இந்த நேரம் அவர்களுக்குள்ளாக அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது போல இந்த வேளை அநேகருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் எழுந்திருக்கும்படியாக என்னால முடியலையே, இதிலிருந்து நான் எழுந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், இந்த காரியத்திலிருந்து நான் எழுந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், இந்த காரியம் வேண்டாம் ஆகவே இதை விட்டு நான் எழுந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனா இதை விட்டு என்னால வர முடியல, இது என்னை விட்டு போக மாட்டேங்குது, இது என்னை விட்டு நீங்க மாட்டேங்குது அப்படின்னு பல காரியங்களை சொல்லி இன்றைக்கு வேதனையோடு, துக்கத்தோடு, கலக்கத்தோடு, பாரத்தோடு, சஞ்சலத்தோடு இன்றைக்கு இந்த காலவல் இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் எழுந்திருக்கும்படியாக இதோ என் அப்பன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்ததான அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக இந்த வேளையில் இந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். அநேகருக்குள்ளாக அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆராதனை முடிந்து நீங்கள் போகும்போது வந்த வண்ணமாக அல்ல, நீங்கள் எழுந்திருந்தவர்களாய்
உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறதாய் உயிர்த்தலின் வல்லமையோடு இந்த காலவில் நீங்கள் புறப்பட்டு போக போகிறீர்கள். எத்தனை பேர் அதை ஆமீன் என்று சொல்றீங்க? அல்லேலூயா. இவர்கள் எழுந்திருந்தாங்க. எழுந்திருந்த அடுத்த நேரமே அவள் செய்த காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் போய் அங்கே அவர்களிடத்துல பேசுகிறார்கள். என்ன பேசுகிறாங்க? அவர்கள் என்ன அந்த 12ஆம் வசனம் பேதுரு சொன்ன அந்த காரியத்திலிருந்து நடந்த ஒவ்வொரு காரியங்களும் இவர்களோடு கூட பேசுகிறார்கள். எதை நமக்கு வெளிப்படுத்துது தெரியுங்களா? அந்த உயிர்த்தெழுதின் வல்லமையோடு கூட நாம் எழுந்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நடத்தி வந்தது, அவர் நமக்கு செய்து நமக்கு கொடுத்து வந்தது, நமக்கு ஆசீர்வாதமாய் நாம் இருக்கும்படியாக நமக்கு தந்தவைகள் எல்லாவற்றையும் நாம் பேசுகிறவர்களாய் நாம் எப்பொழுதும் இருப்போம். நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தே இருக்கும். இவர்கள் அதை தான் செய்தாங்க. முன்னாடி துக்கத்தோடு பேசிட்டு வராங்க. இப்படி ஒருவர் அற்புதங்களை செய்தார், இப்படி ஒருவர் அதிசயங்களை செய்தார், இவரை அவர்கள் காட்டி, பிரதான ஆசாரியர்கள் காட்டி கொடுத்து அவரை சிலுவையிலே அறைந்தார்கள், அவர் மரணத்திற்குள்ளாக்கினார்கள் என்று துக்கத்தோடு கூட பேசிக் கொண்டு வந்தார்கள். அதே வார்த்தையே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்த உடனே அவர்கள் எழுந்திருந்த மாத்திரத்திலே துக்கத்தோடு பேசின அந்த வார்த்தை இப்பொழுது இந்த இடத்துல மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கூட பேசுகிறார்கள். முடிவு என்ன தெரியுங்களா? அப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது கடைசியாய் நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம் 36ஆம் வசனத்துல, இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு சமாதானம். தேவச்சனமே, நாம் எழுந்திருந்து நம்முடைய வாழ்க்கையில அவரை குறித்து நாம் பேசும்போது, நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்த காரியங்கள், அவர் நமக்கு தந்த காரியங்கள், அவர் மூலமாக நாம் அனுபவித்து வந்த காரியங்கள், அனுபவிக்கிற காரியங்கள், இவைகளை நாம் பேசும்போது நடக்கிற காரியம் என்ன தெரியுங்களா? அங்கே அந்த இடத்திலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஒரு அனுபவம் தேவ ஜனம், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொரு இடத்திலும் இந்த நாட்களில் இருக்க வேண்டும். இந்த உயிர்த்தெழுதலின் ஆராதனைக்கு வந்த கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த ஆராதனை முடித்து நீங்கள் போகும்போது தொடர்ந்து இனி வருகிற நாட்கள் கர்த்தருடைய வருகை வரையிலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இதுவரையிலும் நீங்கள் சொன்னதை காட்டிலும் இனி வருகிற நாட்களில் உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நன்கு அணிந்தவர்களாய் நீங்கள் அவரை பற்றி நீங்கள் சொல்லும் போது அந்த இடத்துல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறதை நீங்கள் காண முடியும். அதை எப்படி நம்ம உணர முடியும்? அந்த இடத்துல உண்டாகிற சமாதானத்தின் மூலமாக. அங்கே நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தையின் முடிவு ஒருவருக்குள்ளாக ஒருவர் அங்கே சமாதானம் உண்டாகிறதை பார்க்க முடியும். அந்த சமாதானம் எதை வெளிப்படுத்துகிறது? அந்த இடத்துல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறதை அது வெளிப்படுத்துகிறது. இந்த நாட்கள்ல உலகம் சமாதானத்திற்காக அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது. எங்கே சமாதானம் கிடைக்கும், எங்கே சமாதானம் கிடைக்கும், எங்கே சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் ஜனங்கள் அங்கும் இங்குமாக சிலர் ஒரே இடத்துல முடங்கினவர்களாய் இன்றைக்கு சமாதானத்திற்காக காத்திருக்கிறார்கள். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, இந்த சமாதானம் உங்கள் மூலமாக அவர்களுக்கு போக வேண்டுமானால் இந்த நாட்களிலே, இந்த நாளிலே நமக்குள்ளாக இருக்கிற எல்லா பலவீனமான காரியங்கள், எழுந்திருக்க முடியாதபடிக்கு நம்மளை அமிழ்த்துகிற எல்லாவற்றையும் விட்டு இன்றைக்கு நாம் எழுந்திருப்போமானால்
என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மரித்தோரில் இருந்து எழுந்தது போல இன்றைக்கு நாம் எழுந்திருப்போமானால் அந்த சமாதானம் உங்கள் மூலமாக இன்றைக்கு உலகத்திற்கு அது கடந்து போகும். உங்கள் மூலமாக அந்த சமாதானம் உலகத்திற்கு கடந்து போகும். அதுதான் உண்மையான உயிர்த்தெழுதலின் ஆராதனையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை ஆராதிக்க வருகிற ஒரு அனுபவம். இல்லை என்றால் இது ஒரு சடங்கை போல ஆகிவிடும். ஏதோ வருஷத்துல ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் ஆராதனை இருக்கு, உயிர்த்தெழுதலின் நாள், அவர் உயிர்த்தெழுந்தார், ஆகவே சபைக்கு போக வேண்டும். இல்ல, அதல்ல அனுபவம். அதிகால வேளையில வாஞ்சையோடு ஆசையாய் கர்த்தருடைய சமூகத்திலே பல இடங்களில் இருந்தும் இந்த கால வேளையிலே உயிர்த்தெழுதலின் ஆராதனையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் ஆராதனையிலே நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்களானால் உங்களை பார்ப்பதிலே மகிழ்ச்சி. ஆண்டவர் மிகவும் சந்தோஷப்படுகிறார். என் மகன் என் மகள் என்னை பார்க்கும்படி, இவர்களுக்காக நான் உயிர்த்தெழுந்ததை நினைத்து எண்ணி என்னை போற்றும்படி, என்னை புகழும்படி, என்னை மகிமைப்படுத்தும்படியாக என் மக்கள் என் பிள்ளைகள் இதோ என்னோட சமூகத்தில் வந்திருக்கிறார்கள் என்று அவர் பார்த்து களி கூறுகிற இந்த நேரம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை நாம் எடுப்போம். அது என்ன? எழுந்திருக்க வேண்டியதை காரியத்தில் நாம் இன்றைக்கு எழுந்திருந்து கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக நாம் ஜீவிக்க, அதன் மூலமாய் சமாதானம் உலகத்திற்கு கடந்து போக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படி இந்த நாளில் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை பெற்றிருக்கிற நாம், ஒருவேளை இன்னும் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்னும் உணராமல் இருப்போமானால் இந்த நேரம் ஜெபிக்கிற நேரம், கர்த்தரிடத்திலே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை பெற்றுக்கொண்டு எழுந்திருக்க வேண்டிய காரியத்திலிருந்து இன்றைக்கு நாம் எழுந்திருப்போமானால் கர்த்தர் உங்களிடத்திலிருந்து உங்கள் மூலமாக அவர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல நம்ம எழுந்து நிற்போமா? அவர் உயிர்த்தெழுந்தார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்ததற்கான காரணம், தேவனுடைய ஜனமே, உலகத்திற்கு சமாதானம் கொடுக்கும்படி, உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை கொடுக்கும்படி அவர் விசுவாசிக்கிற நாம் இன்றைக்கு அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவோம். If you trust him, receive his peace. அவர் விசுவாசிக்கிறவர்கள் இப்பொழுது இந்த நேரம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவோம். இங்கே இவர்கள் அவரை அறியாதவர்களாய் இருந்தார்கள். இயேசு கூட இருக்கிறதை அறியாதவர்களாய் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை அப்படியே விட்டுவிடல. அவர்களுக்கு ஒரு காரியத்தை செய்து காண்பித்தார். அவர்களை அறிந்து கொண்டார்கள். அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. அவர்கள் எழுந்திருந்தார்கள். அவரை பற்றி பேசினார்கள். இந்த அனுபவம் நம் ஒவ்வொருக்குள்ளாக உண்டாக, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்திருக்க அவருக்குள்ளாக இருந்துதான் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒவ்வொருவருக்கும் இந்த வேளையில கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையில கர்த்தரிடத்தில் நாம் கேட்போம், ஆண்டவரே, நான் எழுந்திருக்கணும் அப்பா, நான் எழுந்திருக்கணும். நம்முடைய அப்பா எழுந்தார்னா அவருடைய பிள்ளைகள் நாமும் எழுந்திருக்கணும். அவர் மரித்தோரிலிருந்து அவர் எழுந்திருந்தார். இன்றைக்கு நாம் எழுந்திருக்க வேண்டிய காரியத்திலிருந்து எழுந்திருந்தார் ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். Hallelujah, Jesus, 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 hallelujah.
அவருடைய சமூகத்துல அவரை நோக்கி பாருங்க. மௌனமாய் அல்ல, அவரை நோக்கி பாருங்க. எழுந்திருப்போம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, எலும்பு எலும்பு சீயோனே வல்லமையை தரித்துக் கொள். எலும்பு, right now this is your time. This is your time. Let's rise up. எழும்புவோம், எழுந்திருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் மகிமையை பறைசாற்றுவோம். சமாதானம் உண்டாகட்டும். அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக அவர் நமக்கு வைத்து போன அந்த சமாதானம் இந்த வேளையிலே கர்த்தர் ஒவ்வொரு உள்ளத்திலும் கர்த்தர் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவருக்கு நேராக அந்த சமாதானத்தை அனுப்புகிறார். ஹalleluya ஜீசஸ். நன்றி நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜ்யா. ஹalleluya. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord Jesus. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நேராக இந்த வேளையிலே கர்த்தர் கிரியை செய்வாரானால் உடைய கரத்துல அதை ஒப்பு கொடுங்க. Jesus. Oh glory. Oh glory. Oh glory. மகிமை மகிமை மகிமை. பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீ சொன்னபடியே உயிர்த்தெழுந்தவர் இந்த நாள் எங்கள் நடுவிலே உம்முடைய வார்த்தை நீர் எங்களோடு கூட நீர் பேசினீரே, உமக்கு நன்றி. நீர் மரித்தோரில் இருந்து எழுந்து இந்த நாட்கள்ல அந்த வல்லமை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கத்த நீர் தந்திருக்கிறேன். இந்த நாட்கள்ல உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்முடைய ஜனங்களை கத்த நீர் நடத்துவீராக. நம்முடைய உன்னதமான மகிமையான அசைவாடுதலுக்குள்ளாக கத்த நம்மளை நடத்துவேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக அவருடைய வார்த்தையை தேவன் நமக்கு தந்து தம்முடைய ஊழியத்திற்கென்று ஒரு மனுஷனை கர்த்தர் அவருக்கென்று ஏற்படுத்தி இந்த ஆராதனையை அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக கர்த்தர் நடத்தினபடியினால் நம்ம எல்லாரும் நம்முடைய கரங்களை தட்டி மனதார கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கடந்து வந்தவங்க ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கூட நீங்கள் புறப்பட்டு போங்க. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கடந்து சென்று கடந்து போங்க. சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் உங்கள் இல்லங்களிலே நீங்கள் வீடு போய் நீங்கள் சேருங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமாக. பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மகிமையான எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த உயிர்த்தெழுதலின் ஆராதனையிலே நாமம் மகிமைப்பட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கடந்து வந்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். சமாதானத்தோடு கூட நீங்க அனுப்புங்க. உங்க சமூகம் முன்னாக கடந்து போகட்டும். தொடர்ந்து உடைய நாமம் மகிமைப்படட்டும் சுவாமி. எல்லாவற்றும் கரத்தில் தாழ்த்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் ஊழியங்களை ஆசீர்வதித்து கொடுத்து சபையில் நடந்த எல்லா ஆராதனைகளிலும் உடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தை தேவன் நீர் எங்களுக்கு முடிக்க கர்த்தர் தந்தீரே, கிருபை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு புதிய மாதத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. எல்லாவற்றும் கரத்தில் தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாளிலே உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டு சகோதரர் டேனியல் இன்பராஜ் அவர்களையும் குடும்பத்தினர் ஆசீர்வதியும். கடந்து வந்த எங்கள் அனைவர் மேலும் கர்த்தருடைய கிருபை இருந்து தொடர்ந்து நீர் வழி நடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் இன்ப நாமத்தில்
இந்த பரிசுத்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதான வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளம் என்ற பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.